இந்திய பொருளாதார சீர்திருத்தத்தின் மூலையாக கருதப்படும் மன்மோகன் சிங் 1991 1996 ஆட்சி காலகட்டத்தில் நரசிம்மராவுடன் இணைந்து இந்தியாவின் உலகமயம், தாராளமயம், தனியார்மயம் ஆகியவற்றை அமலாக்கினார். சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் 2005 தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை அறிமுகப்படுத்தியது மன்மோகன் சிங் அரசு. உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து ஏழைகளுக்கு உணவு தானியங்கள் வழங்குவதும் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள SC/ST பிரிவினருக்கு இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலம் வீடுகள் கட்டித்தந்தது மன்மோகன் சிங் ஆட்சி. குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம், கல்வி கடனை எளிமையாக்கி அதிக அளவில் இளைஞர்களை பட்டதாரிகளாக மாற்றினார் மன்மோகன் சிங். தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்து சாமானியர்களின் உரிமைகளுக்கு சட்ட வடிவம் கொண்டு வரப்பட்டது. விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கும் வகையில் இவரது ஆட்சியில் நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் குடியமர்த்தல் சட்டம் 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது என அவரது ஆட்சியின் சாதனை நீண்டது. குழந்தை பேறு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதோடு ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் அங்கன்வாடி மையங்கள் உருவாக்கப்பட்டு மகளிரும் குழந்தைகளும் பயனடைந்தனர். புதிய பொருளாதார கொள்கைக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள், தகவல் தொழில்நுட்பத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது என நேற்றைய இன்றைய இந்தியா மட்டுமின்றி நாளைய இந்தியாவும் பயனுறும் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்தது என அனைத்து வரலாறுகளும் அடுத்த தலைமுறையும் பேசும் சாதனைகளாக உள்ளன. பன்முகத்தன்மை மீதும் நாடாளுமன்ற விவாதங்களின் மீதும் அதீத நம்பிக்கையை கொண்டிருந்தார் டாக்டர் மன்மோகன் சிங். மேலே குறிப்பிட்ட சட்டங்கள் அனைத்தும் பாஜக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் விவாதங்களுக்கு பிறகே கொண்டுவரப்பட்டது. நிலக்கரி சுரங்க ஊழல், காமன்வெல்த் ஊழல் என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 2ஆம் கட்ட ஆட்சியில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்ட போதும் கூட தன் மீது ஊழல் கரை படியாமல் பார்த்து கொண்டதோடு அந்த பிரச்சனைகள் எதுவும் தன்னை தொடரக்கூடாது என மன்மோகன் சிங் தொலைதூரத்திலேயே வைத்திருந்தார். தன்னுடைய ஆட்சி காலத்தில் உள்நாட்டு உற்பத்தி குறியீட்டை 8.5% வைத்திருந்தது மன்மோகன் சிங் ஆட்சியின் சாதனையாக உள்ளது. குறிப்பாக 2008 அமெரிக்காவில் லெமன் பிரதர் வங்கி மோசடிகளில் நெருக்கடிக்கு ஆளான போது கூட இந்தியாவின் பொதுத்துறை வங்கிகளை சிறப்பான பங்களிப்போடு கட்டமைத்தது மன்மோகன் சிங்கின் பொருளாதார கட்டமைப்பிற்கான சாதனையாக உள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநராக, நிதி அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டங்களிலிருந்து இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுவாக பாதுகாத்து வந்ததன் விளைவாக 2008 பொருளாதார சிக்கலிலிருந்து இந்தியாவை மீட்க மன்மோகன் சிங் முன்னெடுத்த பொருளாதார கட்டமைப்புகள் உதவின. பலவீனமான பிரதமர் என பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்ட போதும் இந்தியா அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது உலகமே வியந்து பார்த்தது. ஆதார் அடையாள அட்டை, வீடுதோறும் சமையல் எரிவாயு, வாட் தொடங்கி GST அறிமுகம் வரை இன்றைய பிரதமர் மோடி ஆட்சியின் செயல்பாடுகளுக்கு அடித்தளமிட்டவர் டாக்டர் மன்மோகன் சிங்.